வசனம் சொல்லுது வட்டிக்கு கொடாதிருப்பாயாக. வசனம் கேட்டுருக்கிறீங்களா? வாசிச்சிருக்கிறீங்களா? அதுக்கு மேலே ஆசீர்வாதமான வாசனை மட்டும் வாசிப்பீங்க, இதெல்லாம் வாசிக்க மாட்டேன். இது என்னிடத்துல பேசல, இது யாருக்கும் கர்த்தர் பேசுகிறார். வசனம் சொல்லுது வட்டிக்கு கொடாதிருப்பாயாக. வட்டிக்கு எத்தனை பேர் வட்டிக்கு கொடுக்குறீங்க? வட்டி கொடுக்குற ஆட்கள்லாம் பரலோகத்துக்கு வாசப்படி வரைக்கும் கூட போக முடியாது. இன்னைக்கு இந்த பிளான் நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம வட்டிக்கு விட முடியல, அதனால வட்டிக்கு விடுறவங்ககிட்ட காசு கொடுத்து வட்டிக்கு விடுறது நல்லா இருக்குல்ல இந்த ஐடியா? அப்போ கர்த்தருக்கு பிரியமாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றையிலிருந்து அதை விட உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமாக வாழணுமா இல்லை பாகாலுக்கு பிரியமாக வாழணுமா? பாகால்னா யாரு? உலகத்தின் தெய்வம், உலக மனுஷனை போல வாழ ஆசைப்படுறோமா இல்லை கர்த்தருக்கு வாழ ஆசைப்படுறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வட்டிக்கு கொடாதிருப்பாயாக, வட்டி வாங்காதிருப்பாயாக. கர்த்தர் அதெல்லாம் சொல்லியிருக்காரு நமக்கு. வட்டி வாங்குவனா பரலோகத்துக்கு நம்மளால் போக முடியாது.